Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் அவகாடோ காயின் பராத்தா. இந்த மினி பராத்தா எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க. 1 கப் கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. ஒரு அவகாடோ நல்லா மசிச்சு கோதுமை மாவோட தண்ணி இல்லாம சேர்த்துக்கோங்க. 1 டேபிள்ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள்ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. 1 டேபிள்ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள்ஸ்பூன் கரம் மசாலா பவுடர் சேர்த்துக்கோங்க. இந்த மிக்சரை சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாவை 10 நிமிஷம் நல்லா ரெஸ்ட் பண்ண விடுங்க. ஸ்டஃபிங் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. வேக வச்ச கார்ன் ஒரு கார்ன் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். இதை பீல் பண்ணி எடுத்துக்கோங்க. 1 கப் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க. வேக வச்ச கார்ன் உருளைக்கிழங்கு ரெண்டையுமே நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. மசிச்ச உருளைக்கிழங்கு கார்ன் ரெண்டு கூடையுமே 1/4 டேபிள்ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக பெப்பர் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட தேவைப்பட்ட பெரிய வெங்காயம், கேப்சிகம், சீஸ் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 டேபிள்ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது சப்பாத்தி மாவை நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. நல்லா சப்பாத்தி தேய்ச்சதுக்கப்புறம் ஸ்டஃபிங் இது கூட ஆட் பண்ணிடலாம். எவ்வளோ பெருசாக உங்களால் தேய்க்க முடியுமோ அவ்வளோ பெருசாக நீங்கள் தேய்ச்சிக்கோங்க. அப்போ தான் ரோல்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு சின்ன சின்னதாக நிறைய கிடைக்கும். இப்போ ஸ்டஃப் பண்ண சப்பாத்தியை ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. மெதுவாக ரோல் பண்ணுங்கள். ரோல் பண்ணிவிட்டு ஸ்லைஸ் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ண ரோல்ஸை இந்த மாதிரி கையில் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. எவ்வளோ ஃப்ளாட்டாக பண்ண முடியுமோ அவ்வளோ ஃப்ளாட்டாக பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரோல்ஸை ஒரு தவாவில் போட்டு ஆயில் ப்ரஷ் பண்ணிவிட்டு நீங்கள் வேக வச்சுக்கோங்க. மோஸ்ட்டாக சைட்ஸ்லலாம் நல்லா வேகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரெண்டு சைடும் திருப்பி போட்டு வேக வச்சுக்கோங்க. இந்த ரோல்ஸ் எல்லாம் ஒரு பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம்.